अस्मद्गुरु परमगुरु वंदितवर पूर्णौ शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्तेन रमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनकरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनि प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतितां सम्मन्त्रविक्षिपति संयमिनां नरेन्द्रः संसारजिम्मदमुखैः समुपस्थितं नः विश्वक्तं विषयलोपविषन्निजाभिः यादानुभावगरुडध्वजभावनाभिः सन्मन्त्रविति संयमिनाம் நரேந்திரஹா அப்படின்ற ரெண்டுத்துக்கும் அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல சன்மந்திர விதின்னு சொன்னதுனாலே கீழே மூலே நிவிஷ அப்படின்னு கீழ் ஸ்லோகத்துல சொன்னதுனால அது திருவஷ்டாட்சரம். ரகசிய திரயத்துல நமக்கு திருவஷ்டாட்சரம் அறியாதன அறிவிக்கிறது. இந்த துவயம்ன்றது நம்ம அனுஷ்டானம் பண்றதுக்கு நமக்கு விசதமான ஞானத்தை கொடுத்து அனுஷ்டானம் பண்ற பிரக்கிரியை காண்பிக்கிறது. அதனால அந்த அனுஷ்டானம் பண்றது தான் உபாய அனுஷ்டானம் தான் ரொம்ப முக்கியமானதுனால இந்த இடத்துல சன்மந்திர விதி அப்படின்னு சன்மந்திரம்ன்றது துவயமந்திரம் அப்படின்னு. அது க்ஷிபதி என்ன? க்ஷிபதி விஸ்வக்ததம் விஷயலோப விஷம். க்ஷிபத்தின்னு மேல சம்சார விஷத்தை சொல்லியிருக்கிறதுனால அதை போக்கடிக்கிறான்னு சொல்றதுனால எல்லா பாப்பங்களையும் நமக்கு போக்கடிக்கிறது. எது? துவய உச்சாரணம் பண்ணின உடனே பெருமாள் எல்லா பாப்பத்தையும் நம்மளுக்கு போக்கடிக்கிறான். அதனால இந்த இடத்துல அது சன்மந்திரம்ன்றது துவயமந்திரம் அப்படின்னு சொன்னோம். சம்யமினாம் நரேந்திரஹா கீழே சொன்னது உபகண்டத்தோட சேர்ந்து நைக்க கண்டத்தை ஏன் நின்றுட்ட, 4 கண்டங்களை ஏன் நின்றுட்ட, உபகண்டம் ஒன்று திருகண்டத்தை ஏன் நின்றுட்ட சன்னியாசிகளை சொல்றது. அவ திருகண்டத்தை ஏன் நின்றுட்ட சன்னியாசிகள் பூர்வ ஸ்லோகத்துல இருந்துட்டு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். ஒரு 1/2 நிமிஷம். அதனால அந்த திருகண்டத்தினால இந்த சன்னியாசிகள் திருகண்ட வைஷ்ணவ சன்னியாசிகள் இருக்காள பரமஹம்சாள், இவெல்லாம் 3 உலகத்துக்கும் அங்க முதல்லயே உபவீத்தினம் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்லோகத்திலே திரிஜகத் புண்ணிய பலம்னு சொல்ற. அதனால 3 கண்டங்கள் வியாகுத்தின்னு சொல்லக்கூடிய புவஹா சுவஹா அப்படின்னு 3 வியாகுதிகளை குறிக்கக்கூடியதா இருக்குது. அந்த 3 உலகங்கள் அந்த 3 உலகத்தினுடைய பயனை பெற்று தரக்கூடியவர்கள். 3 உலக பயன் எல்லாருக்கும் வேண்டாம். அதாவது ஏகமாத்திர பிரணவம் பூலோக பலனையும், விமாத்திர பிரணவ உபாசனம் அந்தரிக்ஷலோக பலனையும், திரிமாத்திரமான இருக்கக்கூடிய அந்தரிக்ஷம்னா புவகான்ற சப்தத்தினால காண்பிக்கக்கூடியது. அப்புறம் சுவகான்னு சொல்லிட்டு தேவலோக பலனை திரிமாத்திர பிரணவ உபாசனம் தருது. அது பிரம்மத்தை பிராபிக்கிறது அப்படின்னு அங்க சொல்றதுனால ஐகிக பலனையும் பெற்று தரக்கூடியவர்கள் இவர்கள், ஆமுஷ்மிக பலனையும் பெற்று தரக்கூடியவர்கள், அப்படியே அபவர்க்க பலனையும் பெற்று தரக்கூடியவர்கள். காரணம் என்னன்னா பெருமாள் படிப்படியா முன்னேறவாளுக்கவே அபவர்க்க பலன் மோச பலன் ஓடும்னா அதுல ஒரு நம்பிக்கையோ துறையோ வராத வாழ்க்கை இதெல்லாம் கொடுத்து காண்பிச்சுதான் ஐகிக பலன்லாம் கொடுத்து காண்பிச்சுதான் அவர்கள் ஏற்றுக்கிற. அந்த மாதிரி பெருமாளை போல குணம் கொண்டவர்கள் இவர்கள். அதனால சம்யமினாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. யமிகளுக்கு உண்டான லட்சணங்கள்லாம் அகிம்சை உடையவர்கள், சத்தியம் பேசுபவர்கள், புலநடக்கம் உடையவர்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். அவருக்கு நரேந்திரஹா, நரேந்திரஹான்னா
ராஜான்னு அர்த்தம். நரர்களுக்கெல்லாம் இந்திரன் ராஜாவா, யதிராஜன் அர்த்தம். இந்த இடத்துல பசங்காத்து நரேந்திரஹான் போட்டுக்கிட்டு பாம்பாட்டிக்கு நரேந்திரன் அப்படின்ற நரேந்திர சப்தத்துக்கு பாம்பாட்டின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா அது ஒரு சூச்சிப்பிக்கிற சம்சார ஜிம்மக முகைகி அப்படின்னு சம்சாரமாகிற விஷப்பாம்பு பல முகங்களால கடிக்கிறதுன்னு சொல்றதுனால இந்த இடத்துல அந்த யதி ராஜேந்திரத்துக்கு, யதிகளுக்கு ராஜேந்திரத்துக்கு அந்த நரேந்திர சப்தத்தை பிரயோகம் பண்ணி அந்த மேலுள்ள பத சுவாரஸ்யத்தை அப்படி காண்பிக்கிறார் அப்படின்னு இதுவரையில் நாம பார்த்தோம். சம்சார ஜிம்மக முகைஹி சமுபஸ்திதம் நஹா. இந்த சம்சாரத்தை இதுவும் பார்த்தோம். சம்சாரத்தை சேரு வாழும் கிணறு அப்படின்னு வர்ணிப்பார்கள். அந்தந்த இதுக்கு அதாவது அதுல காலை வச்சா அது அப்படியே அழிச்சுட்டு போகுமே தவிர அதுல இருந்து திருப்பி நம்மால எழவே முடியாது. ஆன மாதிரி அது அழுத்தக்கூடியது. ஆழ்வார் கூட வன்சேட்டள்ளல் பொய்யத்தேன்னு சொன்னோம். சில சமயத்துல சம்சாரத்தை கடல், சம்சார சாகரம் அப்படின்னு அப்படி சம்சார சாகரம்னு வர்ணிப்பார்கள். அப்படி வர்ணிச்சுட்டு சாகரம் எப்படி தாண்ட முடியாதோ, கப்பல் அதெல்லாம் இல்லாத தாண்ட முடியாது. அதை போல பெருமாள் நாவாயா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் இல்லாத தாண்ட முடியாது இந்த சம்சாரத்தை அப்படின்னு சொல்லச்சே அது சம்சார சாகரம்னு வர்ணிப்பார்கள். சில சமயத்துல அக்னின்னு வர்ணிப்பார்கள். அக்னி எப்படி அப்படியே கொளுத்துமோ தகிக்குமோ ஆன மாதிரி இந்த சம்சாரத்துல ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக தாபங்கள்லாம் நம்ம தகிக்கிறது அப்படின்றதுக்காக அப்படி அக்னியும் அப்படின்றதையும் சொல்லுவார்கள். அதே மாதிரி விஷம், அதாவது சம்சார விஷம் அப்படின்னு சொல்லுவார். கொடிய விஷம்ன்றது பாம்புனுடைய விஷம் தான். அதனால அப்படி சொல்லுவாங்க. அந்த விஷம் என்ன பண்ணும், கடிக்கிறது ஒரு இடத்துல தான் கடிக்கும். ஆனா ஒரு இடத்துல தான் கடிக்கணும் இல்லை, பல இடத்துலயும் கடிக்கலாம். அப்படி கடிச்சதுன்னா அது பல இடத்துல பரவும். அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள்ல அப்படி இது பண்ணி அதை நாம சரியா அதுக்கு சிகிச்சை பண்ணலைன்னா உடல் மொத்தம் பரவி மொத்தமாக ஆறி வருமா போலே இந்த சம்சாரத்துல நாம பண்ணின பாபங்கள்லாம் அது அதனுடைய பலனா நமக்கு விஷம் போல அது இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை மொத்தத்துக்கும் பரவும் அப்படின்ற ரீதியில வருது. அதை விஷமாவும் சம்சாரத்தை சொல்லுவார்கள். இப்படின்ற வரையில் நாம பூர்வத்துல பார்த்தோம். இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா அதான் பூர்வத்துல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமா சம்சார ஜிம்மக முகைஹி சமுபஸ்திதம் நஹா. சம்சார ஜிம்மக முகைஹி, சம்சாரமாகிற ஜிம்மகம்னா சர்ப்பம். அந்த சர்ப்பங்களுடைய முகைஹி பல முகங்களாலே, இப்போ ஆதிசேஷனுக்குலாம் நிறைய தலை இருக்கும், அதனால அப்படி பல முகங்கள்னாலையும் அது கடிக்கிறது. அதனால சமுபஸ்திதம், அதனால நமக்கு வந்ததா இருக்குது. அது நன்றாக வந்தது, ஏதோ லேசா வந்துட்டு போல ஆபத்து, பெரிய ஆபத்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல வரைச்சு சம்யக்கு அப்படின்னா நன்றாகன்னா ஆபத்து நன்னா வந்திருக்குது, ஆபத்து பெரிய அளவுல அதுல இருந்து விடுபட முடியாதபடி வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஒரு நல்லது நன்னா வந்திருக்குது, சமயக்கா வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், அது நம்ம விட்டு நீங்களாதபடி நிரந்தரமா இருக்கா மாதிரி வந்தது. அதே மாதிரி இதுவும் நிறைய நம்ம இது ரொம்ப பரிவோகப்படுத்துற மாதிரி வந்திருக்குன்னு அர்த்தம். சமுபஸ்திதம் அப்படி நம்ம இடத்துல வந்ததா இருக்குதே, அப்படிப்பட்ட அந்த சம்சார ஆகிற சப்தங்களுடைய முகங்கள்னாலே நமக்கு வந்ததானது என்னது அப்படின்னா
அது என்னது அப்படின்னு சொன்னா விஸ்வத்தம். விஸ்வக் 4 பக்கத்துலயும் பரவி இருக்கக்கூடியதானே, 4 பக்கத்துலயும் பரவி இருக்கக்கூடியதானே. அதாவது இந்த சம்சாரத்துல நாம நடுவுல இருக்கோம், எங்க பார்த்தாலும் அப்படியே. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த லாலா கடையில ரோட்ல போறோம், நாம ஏதோ ஒரு காரியமா போறோம். ஆனா அங்க அவன் இந்த ஸ்வீட்லாம் அடிச்சு வச்சிருக்கானே, ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு அதுக்கு லைட்டு அது இது போட்டு, அது அந்த ஸ்வீட்டை எப்படி 4 பக்கமும், அந்த ஒரு கடையை மாத்திரம் ஒரு உதாரணம் தான் மாதிரி. அதாவது அதை பார்க்கச்சே அதை வாங்கி சாப்பிடணும் போல, அதை டெக்கரேட் பண்ணி அந்த ஃபாயில், கோல்டன் ஃபாயிலும் அப்புறம் சில்வர் ஃபாயில் மாதிரி இருக்கிறதும், அதுக்கு தகுந்த கலர்ல டெக்கரேட் பண்றது, அது கண்ணை கவர்றது. அதுலேருந்து அப்புறம் அங்கேருந்து வர ஸ்மெல் இருக்குது, அது மூக்க கவர்றது. அந்த இதை பார்த்தாக்கா நாக்குலேருந்து ருசி வருது, புரியுதா? உடனே அங்க போய்தான் பார்த்துமேனு கால் அது பக்கம் கிட்ட அங்க போறதுக்கு உதவுது. இப்படி 4 பக்கமும் நம்ம நில கொள்ளாதபடி அந்த ஒரு விஷயம் ஆக்கர்ஷிக்கிறது. இத மாதிரி ஒவ்வொரு விஷயமே பல முகங்கள் கொண்டு இழுக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் அதாவது மல்டி டைமென்ஷன் சொல்றீங்களே, அந்த மாதிரி நம்ம ஆக்கர்ஷம் பண்ணி அது வலையில ஈர்த்து நம்ம அது வலையில விழா மாதிரி பண்ணப்பட்டிருக்கு. அதான் அது மாதிரி வியாபிச்சிருக்கு 4 பக்கத்துலையும். 4 பக்கத்துலையும்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு இந்திரியத்தை ஏதோ லாலா கடையில வச்சு அதை பார்த்த உடனே நமக்கு நாக்குல தண்ணி சொட்டுறதுக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு அது மாத்திரம் இல்லை. அந்த டெக்கரேஷன்லாம் வச்சு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு இது போடுறான், ஏதோ இங்க நம்மலாம் அட்ராக்ஷன் வரதுக்காக ஏதோ டேப்லாம் ஏதோ போடுறான். அந்த மியூசிக் அது அப்படி இருக்குது, அது காது கொண்டு அப்படி இந்த மாதிரி பல இந்திரியங்களையும் பண்றது விஸ்வத்தம். அது என்னது பரவி இருக்கிறதுன்னா விஷயலோப விஷம். அந்த சப்தாதி விஷயங்கள் இருக்கு இப்ப சொன்னமே, அதனால அங்க சப்தம் இருக்குது, பார்க்கிறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது, அதுக்கப்புறம் மூக்குக்கு வாசனை அங்கேருந்து அடிக்கிறது. ஒரு 100 மீட்டருக்கு முன்னே அங்க இந்த மாதிரி ஒரு கடை இருக்குதுன்ற அந்த வாசனை வருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடியது என்ன விஷயலோகம். இப்படிப்பட்ட சப்தாதி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசை இருக்குதே, ஈர்ப்பு, அதுதான் பெரிய விஷம். முதல்ல அதை போய் பார்க்கறதா போவோம். அதுக்கப்புறம் அதை சரி என்ன இப்போ ரொம்ப நீட்டா தான் வச்சிருக்கானே, வாங்கி சாட்டா போறது, ஆத்துல கூட இவ்வளவு நீட்னஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தோணும். இதெல்லாம் எனக்கோ இல்லை இதை கேட்கிற பல பேர் உங்களுக்கோ இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்லலை. லோகத்துல சாமானிய மனுஷால இப்படி எல்லாம் அது இருக்கும் அப்படின்ற, இவங்கிட்ட பணம் அது வாங்கணும்னு போகல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா கூட, அது இவனுடைய அஜெண்டாவில் இல்லைன்னா கூட இருக்கிற கொஞ்சம் ரூபாயை மொத்தத்துல குறைச்சிண்டு அவன் எதுக்காக போனானோ அதை குறைச்சிண்டு இதை கொஞ்சம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு தூண்டக்கூடிய லெவல்ல இருக்குதுன்றதுக்காக இதை விவரணம் பண்ணனே தவிர இந்த மாதிரி போறது பார்க்கறது இதெல்லாம் சரின்னு நான் சொல்லலை. இந்த இடத்துல உதாரணம் சொல்றதுக்காக அதை சொன்னேன். லௌகிக உதாரணம் ரொம்ப சரி. அதுக்காக லௌகிக உதாரணத்துக்காக எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே ஒரு உதாரணம் சொல்லியிருந்தா இது என்ன சரியா இருக்குமா, இது சொரூபத்துக்கே அழகு இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிரகலாதன் என்ன பிரார்த்திக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதாவது சாமானிய ஜனங்கள் இந்த லௌகிக விஷயத்துல லோக விஷயங்கள்ல எவ்வளோ பற்று வச்சிருப்பாளோ அவ்வளோ பற்று ஒரு இடத்துல எனக்கு இருக்கணும்பா அப்படின்னு பிரார்த்திக்கிறான். ஒரு இடத்துல நிறைய பற்று இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கலங்க. அதுக்கு உதாரணம் கொடுத்துட்டு ஒரு இடத்துல நிறைய பற்று இருக்கணும்னு பிரார்த்திச்சா போராது, அது எவ்வளோன்றது தெரியாது.
லோகத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த லௌகீக விஷயங்கள்ல எவ்வளவு சம்சாரத்துல எவ்வளவு பற்று இருக்குதோ அவ்வளவு பற்று உங்ககிட்ட இருக்கணும்னா அவளுக்கு தீராத பற்று, தீராத ஆசை. அந்த ஆசையை அணை கட்டி முடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆசை வச்சுட்டு இருக்கா ஜனங்கள். அந்த பிரீத்தி யா பிரீத்தி அவிவேகாக, அவிவேகிகள்னா இந்த சம்சார விஷயத்துல எவ்வளோ பிரீத்தி கொண்டிருக்காளோ அவ்வளோ பிரீத்தி ஒரு இடத்துல நான் வைக்கணும். ஏன்னா அவளுடைய பிரீத்தி தான் அவிவேகமா இருக்காளே, சம்சாரிகள் இருக்காளே, அவளுக்கு தான் மேல 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 இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், அதுக்காக பணம் சம்பாதிக்கணும். அந்த பணம் சம்பாதிச்சா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ராத்திரி பகல் எந்த ஷிப்ட்லையும் ஒர்க் பண்றது, அது இது வீட்லையும் ஒர்க் பண்ணிட்டு இப்படின்னு அவ அதுக்கு பின்னால ஏதோ இந்த சம்சார வாழ்க்கையை நல்லா அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக தான் அவ மேல 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 அதுல அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் தெரியாம இந்த கோல் அச்சீவ் பண்றது. என்ன கோல்? அதாவது சின்ன வீடு முதல்ல வாங்கணும்ன்றது, வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த சின்ன வீடு என்னத்துக்கு நல்ல பங்களா டைப் வாங்கணும்ன்றது, பங்களா டைப் வாங்கினா அது அப்புறம் இது வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்றது. இப்படி இப்படி மேல 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 போயிட்டே இருக்கு. அதுக்கு எண்ட்லெஸ். அது அந்த அந்த பிரீத்தி இருக்குதே அதுல இருக்கு ஒரு ஈடுபாடு. அதனால பிரகலாதனே அதை தான் சொல்லியிருக்கான். யா பிரீத்தி அவிவேகாக, அவிவேக்கிகள் எவ்வளோ பிரீத்தி வச்சுட்டாலோ இந்த சம்சார விஷயத்துல ஆன மாதிரி எனக்கு ஒரு இடத்துல பிரீத்தி இருக்கணும்னு கேட்கிறான். அதனாலதான் சரி பிரகலாதனே அதை இது பண்ணிருக்கிறதுனால நமக்கு சற்றுன்னு புரியுன்றதுக்காக நானும் அதே உதாரணம் சொல்றேன். அதான் விஸ்வத்ததம் விஷயலோப விஷம். இப்படி விஷயத்தில் இருக்க பேராசை இருக்க, பற்று இருக்க, அந்த விஷம், அந்த விஷயத்தை அதான் விஷத்தை நிஜாபிஷி 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 அப்படின்னு இருக்கு. நிஜாபிஷின்னா தன்னுடையதானே அர்த்தம். பகுவச்சனமானதுனா தன்னுடையவர்களான, அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய சாமர்த்தியாதிகள் இருக்குதே, தன்மந்திர வித்து அப்படிலாம் அந்த மந்திரங்கள்லாம் கொண்டிருக்காரே, அந்த தன்னுடையவர்களான வேற விஷ வைத்தியர்கிட்ட போல இவரே தன்னிடத்துல இருக்கிற மந்திரங்களை கொண்டு இதெல்லாம் போக்கடிக்கிறா. க்ஷிபத்தின்னு முன்ன சொல்லிருக்க. அது அதனால இப்படி விஸ்வத்தம் விஷயலோப விஷம் அப்படி பரவுறது. அந்த பரவக்கூடிய விஷத்தை அனாதி காலமா பரவி இருக்குது. அந்த விஷத்தை என்ன பண்றா? நிஜாபிஷி தன்னுடையவரான சன்மந்திரமா இருக்கிறத, இந்த சன்மந்திரத்தை அறிஞ்சவரானதுனால அது மூலமா போக்கடிக்கிறார் அர்த்தம். இந்த இடத்துல அந்த சன்மந்திரம் என்ன மந்திரமோ அங்க சொல்லத்தே நாம துவயம்னு சொன்னோம். அங்க என்ன, பெருமாள் இடத்துல ஒரு தடவை உச்சாரணம் பண்ணிட்டாக்கா சர்வ பாபங்களையும் அது போக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு தடவை அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டா இந்த பாபங்கள் மொத்தத்துக்கும் அது பரிகாரம் ஆயிடுறது. சகுருச்சாரா சம்சார தாரகா பவதி அப்படின்னு சொல்றதுனால அது யார பத்தின மந்திரம்? அது காடானுபாவ கருடத்வஜ பாவனாதி, காடானுபாவ கருடத்வஜ பாவனாதி. அந்த சன்மந்திரம் துவயம்னே நாம சொன்னபடி இருந்தாலும் அந்த துவயத்தை அது உட்கொள்றது. புரியுதா? அதாவது இந்த கருடத்வஜ பாவனாபிகி அப்படின்னா கருடனை கொடியா வச்சுருக்க எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய பாவனைன்னா நாம அவனை மனசுல இருத்தி பண்றோமோ இல்ல, அத நாம இல்லை, அதான் பாஷ்யக்காரர் பண்றாரு. பாவனைன்னா என்ன அர்த்தம்னா நாம அனவரதம் சிந்தனை பண்றதுன்னு அர்த்தம்.
பாவனா சப்தத்துக்கு. இல்லைன்னா நடிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லை. பாவனாதிகி அப்படின்றது சிந்தனை பண்றது. அந்த கருடத்வஜ பாவனாதிகி, கருடத்வஜனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சிந்தனைகளால். அந்த சிந்தனை எப்படி இருக்கு? அந்த கருடத்வஜனுடைய பிரபாவம் எப்படி இருக்குது? காடானுபாவ, காடானுபாவ கருடத்வஜ, காடம் ரொம்ப நிபிடமா அதிகமான காட அனுபவம் அப்படின்னா அதிகமான பிரபாவத்தை உடையதா இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை எம்பெருமானுடைய பிரபாவம். இப்படி அனாதிகாரமா நாம பண்ணின அல்வழக்கு மொத்தத்துக்கும் ஒரு தடவை அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாலே அதை கேட்டு பெருமாள் சந்தோஷப்பட்டு மொத்தத்தையும் மொத்த சம்சாரத்தை இதையும் சம்சார விஷம் மொத்தத்தையும் போக்கடிக்கிறான்னு சொன்ன அப்போ அதிக பிரபாவத்தை உடையதா தான் இருக்குது அந்த மந்திரம். அந்த மந்திர பிரதிபாத்தியனான எம்பெருமான் அப்படி பிரபாவத்தை மிகுந்த பிரபாவத்தை உடையவன். அப்படி இந்த இடத்துல சம்சார ஜிம்மகம் அப்படின்னு சொன்னதுனால சம்சாரமாகிற பாம்பு அப்படின்னு அதை வர்ணிச்சாலும் வர்ணிச்சிருக்கிறதுனால உடனே பாம்புக்கு விரோதி யாரு? கருடன். நமக்கு சர்ப்பாதி தோஷங்கள் இருந்ததுன்னா கருடனை தியானம் பண்ணா, அதாவது சுவாமி தேசிகன் 2 கிரந்தம் பண்ணியிருக்கேன். இன்னொரு கருட பஞ்சாசத்துன்னு ஒண்ணு, கருட தண்டகம்னு சின்னதா ஒண்ணு, கருட பஞ்சாசத்துன்னு 50 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கேன். இதுல நாம எது நமக்கு சக்கியமோ அத்தை நாம ஜபிச்சோம்னா, அதான் பாராயணம் பண்ணோம்னா அந்த சர்ப்பாதி தோஷங்கள்லாம் நமக்கு நீங்கும். அதான் கருடனுடைய பேரை உச்சரித்தாலே பாம்பு பயப்படும். அதனால அதுல மந்திர சித்தி பெற்றவாள் அந்த கருட மந்திரத்தெல்லாம் உச்சாரணம் பண்ணாள்னா அந்த பாம்புனுடைய விஷம் அது கடிக்கப்பட்டவனுடைய உடல்ல இருந்து அந்த விஷம் பரவாத இறங்கிடும், வெளியேறிடும். அதனால கருடத்வஜ பாவனாதிசி அப்படின்னு அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படின்னா, இங்க சுவாமி தேசிகன் எப்பவுமே ஒண்ணு சொன்னா சாஸ்திரியமா தான் அவர் சாய்ப்பாரே தவிர அது சாஸ்திரத்துல அப்படியே பிரமாணம் கொண்டிருக்கும். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வேணா அந்த சாஸ்திரம் தெரியல, தெரியாத மேலோட்டமா நாம அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு போலாம். இந்த கருடத்வஜ பாவனாதிசி, அதாவது கருடத்வஜனா இருக்கக்கூடிய பகவானுடைய சிந்தனைகள்னாலே அப்படியே க்ஷிபதி போக்கடிக்கிறார் அப்படின்னு இந்த பெரியாழ்வார் சாதிக்கிறார். நெய்யிட நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடைக்காயும் கழுத்திற்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் நெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்ன வெள்ளுயிரார்க்க வல்ல பயுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு பூர்வனே. இந்த இடத்துல விஸ்வத்ததம் விஷயலோப விஷம் அப்படின்னு சொன்னாரோ, அந்த சம்சாரமாகிற பாம்பு பல முகங்கள்னால இந்த விஷயலோப விஷம் நமக்கு நன்றா பரவர்து 4 பக்கத்துலயும் சொன்னாரோ, அதுதான் இங்க பெரியாழ்வார் சொல்ற பாருங்க.
அததான் இங்க எடுத்திருக்கேன். இப்பதான் பெரியாழ்வார் சொல்றாருன்னு நான் அதான் இதுதான் அங்க பெரியாழ்வார் சொல்றாரு பாருங்க. என்ன அர்த்தம்னா ஏற்கனவே பெரியாழ்வார் சாதிச்சிருக்காருன்னு அர்த்தம். சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் பெரியாழ்வார் சொல்லல. பெரியாழ்வார் சாதிச்சா பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர்? கல்பசூத்திர வியாக்கியாதா அப்படின்னு கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவர். கல்பசூத்திரம்ன்றது யாகயஜங்கள்லாம் எப்படி பண்ணணும், ஊர் நிர்மாணங்கள்லாம் எப்படி பண்ணணும், அது இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர். ஏதோ ஆழ்வார் மாத்திரம் அவர் இல்லை, பரதத்துவ நிர்ணயம் பண்ணின ஆழ்வார் மாத்திரம் இல்லை, சாஸ்திரங்கள்ல நல்லா ரொம்ப நிபுணரா இருந்தவர். சரி, அதனால நெய்யிடை நல்லதோர் சோறும். நல்ல சோறுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்ன நெய், அதாவது சோறுல நெய் குத்துவா. நெய்யிடை நல்லதோர் சோறும், அதாவது பசங்களுக்கு சாதம் போட்டா கூட நெய் சாதம் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போற சாத்துக்கு நல்லா 2 ஸ்பூன் நெய்யை சாப்பிட்டு அதை பிசிஞ்சு கொடுப்பார். அது என்னன்னா எல்லா சாத்தினுடைய பருக்கைகள் இருக்கு, அதெல்லாம் நெய்யிலேயே தடவின மாதிரி இருக்கும். நெய் இடை நல்லதோர் சோறும், அதாவது சோறு எப்படின்னா சோறுல கொஞ்சம் போற நெய் குத்துறது இல்லை, நெய்யின் நடுவுல சாதம் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு மாத்திரம் ஒரு 4-5 ரூபா இந்த மாதிரி நல்லா போடுவான். ஆன மாதிரி நெய்யிடை நல்லதோ, நெய் நடுவுல சாதம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆன மாதிரி அதாவது விஷயம், சம்சார விஷயம் எப்படி இருக்குது பாருங்க. அப்படி இருந்தாதான் சாப்பிடணுமா? அப்படி சாப்பிட்டு உடம்பு கொழுத்து அப்படியே படுத்து தூங்கி இந்த மாதிரி எல்லாம் மதமதான் இருந்து அப்படி கர்வத்தோட இருக்கணும் சொல்றேன். அதனால எல்லாத்தையும் இந்த பாட்டுல சொல்றேன். இந்த சம்சார விஷயம் எப்படி எல்லாம் நம்ம பரவுறதுன்றது. நெய் இடை நல்லதோர் சோறும் நீளமும் அத்தாணி சேவகமும். அப்புறம் அத்தாணி சேவகம், நேதமா நமக்கு ஏற்பட்டதான கர்மாக்கள் அதெல்லாம் இருக்குதே, அது நாமும் அதை பண்ணக்கூடியவனா இருக்கும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்காக எல்லாத்தையும் பண்றோம். நம்ம பலனுக்காக, நாம பலன் பெறறதுக்காக, நாம சுகப்படுறதுக்காக பண்றோம். கை அடை காயும் இப்படி சாட்டாச்சுன்னா அப்புறம் உண்ணும் சோறு அப்படின்றது தான் நெய்யிடை நல்லதோர் சோறும். அப்புறம் இன்னும் வெற்றிலைன்னு சொன்னாரு, அந்த மாதிரி போக பொருள். கை அடை காயும், கழுத்துக்கு பூனொடு, அதுக்கப்புறம் தன்னுடைய மேன்மை தெரியறதுக்காக கழுத்துல ஆபரணங்கள்லாம் பூண்டுருது, காதுல குண்டலங்கள்லாம் தரிச்சுட்டு, கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும். இதெல்லாம் போகணும்னா எவ்வளவு சம்பாதிக்கணும் என்ன? அதனால அதான் நேதமும் அத்தாணி சேவகமும்னு சொன்னாலே, இந்த சேவகம் ஏதோ பெருமாளுக்குன்னு இல்லை, அதாவது தனக்கு விதிக்கப்பட்டிருக்க இந்த காரியத்தை பண்றதுக்காக எல்லாம் தனக்குன்றதுக்காக இந்த நெய்யிட நல்லதோர் சோறும் நேரம் அத்தான கையடை காயும் கழுத்திற்கு பூணுது காதுக்கு குண்டலம் நெய்யிட நல்லதோர் சாந்தம் தந்து. அதுக்கப்புறம் உடம்பு பூரா சாந்து சந்தன குழம்பு எல்லாம் பூசிட்டு அப்படியே போகங்கள்லாம் அனுபவிச்சு என்ன வெள்ளுயிரார் கவல்ல, இந்த உயிரை அப்படியே ஆட்கள் அப்படியே இந்த உயிரை அப்படியே சுத்தி நிறைஞ்சிருக்கு. அதுதான் இந்த இடத்துல இப்படி இருந்தா நமக்கு பெருமாள் கைங்கரியெல்லாம் பண்ண தோணுமா? இல்லை இவ்வளவு சுகம் ஏற்பட்டுச்சுன்னா மோட்சார்த்தம் சரணாகதி பண்ண தோணுமா? இதை விட்டு என்னடா வேண்டியது, நல்லா இருக்குது அப்படின்னு வெள்ளுயிரார்க்க வல்ல. இப்படி இருக்கக்கூடிய நாமும் பையுடைனாக பகை கொடியானுக்கு, அதான் பையுடைனா படங்கள் உடைய அர்த்தம். அதான் இந்த இடத்துல என்ன சொல்றது, நிறைய இம்மக முகைகின்னு சொல்றது, பகுவச்சனம் சொல்றது. அதனால பையுடை நாகம், அதாவது படங்கள்லாம் நிறைய உடைய நாகம் அப்படின்னு சொல்றது.
அந்த நாகத்துக்கு பகையாளி கருடன். அதனால்தான் கருட பகை கொடியானுக்கு. அந்த நாகத்துக்கு இப்படி இருக்கக்கூடிய சம்சார விஷமாகிற நாகம் இருக்குது. இதான் இது. இந்த இடத்துல சம்சார விஷத்தை பத்தி சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நாம யாருக்கு பல்லாண்டு பாடணும், இந்த மாதிரி நாம சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன பையுடையாக பகைப்பொடியானுக்கு பல படங்களை கொண்ட பணாமணிகளை கொண்ட நாகம், அந்த நாகத்துக்கு பகையாக இருக்கக்கூடிய கருடனை கொடியாக கொண்டவனே பையுடனாக பகைப்பொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே அப்படின்னு சாய்கிறது. அதனால இப்போ இந்த பெருமாளுக்கு கருடத்வஜனுக்கு நாம பல்லாண்டு பாடினோம்னா, கருடத்வஜனுக்கு நாம பல்லாண்டு பாடினாக்கா இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த விஷயங்கள்லாம் போயிடுறது அப்படின்னு அர்த்தம். இது எப்படி இந்த பல்லாண்டு பாசுரத்துல அப்படின்றத அடுத்தத்துல விவரிக்கும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி யதிவர்யான் பஜேனி சம்ஸ்ரீரங்கபூர்வ சரதித்யதீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம் ஸ்தலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.